இன்னைக்கு பீட்ரூட் கட்லெட் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பெரிய பீட்ரூட்டை நான் தோல் சீவி துருவி வச்சிருக்கேன். 2 உருளைக்கிழங்கு வேக வச்சு தோல் உரிச்சு வச்சிருக்கேன். 5 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு, 5 டீஸ்பூன் அளவுக்கு ஓட்ஸ் வச்சிருக்கேன். நீங்க ஓட்ஸ் இல்லைன்னா பிரெட் கிரம்ஸ் கூட வச்சுக்கலாம். கொஞ்சமா கொத்தமல்லி, 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள், தேவையான அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா மசிச்சுக்குங்க. துருவன பீட்ரூட் சேர்த்துக்கலாம். அரை டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து என்ன ஷேப் வேணுமோ அந்த மாதிரி பிடிச்சு வச்சுக்கலாம். இப்போ இந்த கார்ன்ஃப்ளவர் மாவுல கொஞ்சமா தண்ணி விட்டு கலந்துக்கலாம். இந்த அளவுக்கு கலந்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அது மாதிரி பிடிச்சிக்கோங்க. இப்போ எண்ணெய் சூடா இருக்கு, சிம்ல வச்சிருக்கேன். இப்போ இந்த அளவுக்கு கொஞ்சம் கலர் மாறின பிறகு இப்போ எடுத்துடலாம். இந்த பீட்ரூட் கட்லெட்டை நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க. இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.